எல்லாத்தையும் நீதமாக பார்த்துக்கணும். ஏவிஎம் ஜெயராம டிவி நேர்களே வணக்கம். நான் உங்க சுஷ்மிதா பேசுகிறேன். இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா? விநாயகர் சதுர்த்தி. உங்க எல்லாருக்கும் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள். நம்ம சேனல் சார்பாக யார் வந்திருக்காங்க தெரியுமா? நடிகர் மகாதேவர் சார். வணக்கம் சார். வணக்கம். ஏவிஎம் ஜெயராம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி மற்றும் நம்ம சேனல் சார்பாக ஆங்கர் சுஷ்மிதா அவர்கள் சார்பாகவும் வரவேற்கிறேன். இவங்க வெறும் சுஷ்மிதா ஆங்கர் மட்டும் கிடையாது. இவங்க பார்த்தீங்கன்னா நியூசிலாண்டில் அவங்க பேரை பதிவு பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது ஜி தமிழ் டிவி சேனலில் மகா நடிகை அந்த ப்ரோக்ராமில் இவங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. சுஷ்மிதா, உனக்கும் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்து மற்றும் நம்ம ஏவிஎம் ஜெயராம் டிவி நேயர்களுக்கும் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துல இந்த சமயத்தில் தெரிவித்துக்கிறேன். இவ்வளோ அழகாக சொன்னீங்க சார். அப்படியே பிள்ளையார் பற்றி ஒரே ஒரு பாட்டு. நானாமா? ஆமாம் சார். சரி, எனக்கு தெரிஞ்சதை பாடுறேன். அண்டம் முழுவதும் அவனுள் அடக்கும், அதுவே ஆணை முகத்தனை ஓம்கார விளக்கம், சுழலும் கோள்களும் அவன் சொல் கேட்கும், அவனை தொழுதால் போதும் நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். எனக்கு தெரிஞ்சதை பண்ணமா? ரொம்ப சூப்பர் சார். ரொம்ப நல்லா இருந்ததா? ஆமா சார். பாடுறீங்க, நடிக்கிறீங்க, டான்ஸ். எனக்கு தெரிஞ்சுதாமா பண்ண முடியும். அதுவும் நல்லா இருக்கு. நீ சொல்ற உன் வாயில கேட்க ரொம்ப சந்தோஷமா இருக்குதுமா. ரொம்ப அருமையா பண்றீங்க சார். டான்ஸ் வரணும் சூப்பரா இருக்கும் சார். நீங்க எல்லாமே நல்லா பண்றீங்க. ஓகே, உனக்காகவும் நம்ம ஏவிஎம் ஜெயராம் டிவி நேயர்களுக்காகவும் அதையும் நான் முயற்சி செய்யறேன். சார், தமிழ் படத்துல விநாயகரை பத்தி ஒரு பாட்டு வந்திருந்தா கொஞ்சம் பாடி காட்டுங்க சார். நல்ல கேள்வி. உங்களை மாதிரி டூ கே கிட்ஸுக்கு இதோட பெருமைலாம் தெரியாது. கரகாட்டக்காரன் ஒரு படம், அருமையான ஒரு படம், பட்டி தொட்டி எல்லாம் சும்மா தெறிக்க விட்ட ஒரு படம், சில்வர் ஜூப்ளி கொண்டாட. அதுல ஒரு பாட்டு வரும், அருமையான பாட்டு. இப்ப கூட நீங்க ஏன்னா இப்போ வர விநாயகர் சதுர்த்தியில பாத்தீங்கன்னா இப்ப கூட அந்த பாட்டு தான் போடும். அந்த ஒரு பாட்டை பாடுறேன். முந்தி முந்தி விநாயகரே 30 முக்கோடி தேவர்களே, முந்தி முந்தி விநாயகனே 30 முக்கோடி தேவர்களே, வந்து வந்தென்னை காருமையா, வந்து வந்தென்னை காருமையா, வந்தனம் வந்தனும் தந்தோமையா, வந்தனம் வந்தோனும் தந்தோமையா அப்படின்னு ஒரு பாட்டு. அருமையான பாட்டு, பட்டுல கலக்கண பாட்டு. இந்த பாட்டு உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இருக்காது. இந்த நிகழ்ச்சி மூலமா நிறைய பேர் தெரிய வரும். ரொம்ப அருமையா பாடுனீங்க சார். கேட்டுட்டே இருக்கணும் போல இருக்கு. நன்றிம்மா. பிள்ளையாருக்கு இந்த கொழுக்கட்டை பலகாரம் இதெல்லாம் சரி, ஆனா இந்த பூன்ற விஷயம் இருக்குல்ல, அது என்ன நல்லா வைப்பாங்க பிள்ளையார்? நல்ல ஒரு அருமையான கொஸ்டின் கேட்டமா நீ. அதாவது சிவன் இருக்காரு, விஷ்ணு இருக்காரு, இன்னும் பிரபல தெய்வங்கள் எவ்வளோ இருக்கு. இந்த எல்லா தெய்வத்துக்கும் பார்த்தீங்கன்னா எந்த பூவில் வந்து பார்த்தீங்கன்னா பால் வருதோ அந்த பூவை வந்து பயன்படுத்த மாட்டாங்க. தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. எந்த பூக்கள் வந்து பால் வருதோ அந்த பூ பயன்படுத்தவே மாட்டாங்க. ஆனால் நம்ம விநாயகருக்கு இந்த எருக்கம்பூன்னு ஒன்று இருக்கு. அது எல்லாருக்கும் சின்ன பசங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். அந்த பூவை கிள்னாவே பால் வரும். அந்த பூ தான் முதல் சிறப்பு வாய்ந்த பூ. அந்த பூவோட மகிமை கேட்டிங்கன்னா அதில் வெள்ளை எருக்குன்னு ஸ்பெஷல் இருக்குது. வெள்ளை எருக்குன்னு ஒரு பூ ஸ்பெஷலாக இருக்குது. அதுக்கு விநாயகர்னு உட்காந்து அந்த பூ வந்து வீட்டில் வச்சு வெள்ளை எருக்கு வச்சா கண் திருஷ்டியே ஆகலாது. அது மட்டும் இல்லை, அவருக்கு உகந்த பூ எவ்வளோ தெரியுமா? செவ்வந்தி பூ இருக்குது, அரளிப்பூ இருக்குது, துன்பப்பூ இருக்குது, ரோஜா பூ இருக்குது, தாமரைப்பூ இருக்குது. இது மாதிரி ஏகப்பட்ட பூக்கள் வகை இருக்குது. அவருக்கு பிடிக்காத பூன்னு ஒன்று வகையே கிடையாது. ஆனால் இது எல்லாத்தையோட முதல் உகந்த பூ எதுன்னா அந்த எருக்கம்பூ மட்டும்தான். ஏன்னா அந்த எருக்கம்பூ அவ்வளோ சிறப்பு. உனக்கு இப்போ சொல்ல புரிஞ்சிருக்கணும். வேறு எந்த தெய்வத்துக்கும் அந்த எருக்கம்பூ பயன்படுத்தப்பட்டாங்க. ஆனால் விநாயகர் மட்டும் தான் பயன்படுத்துவாங்க. மல்லி முல்லை விட்டுட்டீங்களே, அதை பற்றி கொஞ்சம் சொல்லாமே. ஆமாம்மா, நான் தவறு பண்ணிட்டேன். மல்லி முல்லை பற்றி பேச விட்டுட்டேன். அதை பற்றி பேசினா இன்னைக்கெல்லாம் பேசலாமா அதை பற்றி பேசும்போது? ஏன்னா அந்த அளவுக்கு வாசனை மிகுந்த பூ. அது அவ்வளோ வாசனை மிகுந்த பூக்கள் எல்லாத்தையும் வந்து கடவுளுக்கு நாம் பயன்படுத்தலாம். இதை தவிர்த்து இந்த மல்லிப்பூவை இது மாதிரி தினமும் அனுதினமும் நுகர்ந்து வெளியில் போனோம்னா நம்ம சுற்றி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். அதாவது உன்னை சுற்றி என்ன துன்பம் உன்னை நெருங்க வருதோ அந்த துன்பம் எல்லாமே விலகி போயிடும். நீ யாரை வந்து எதிரியாக நினைக்கிறியோ அவங்களே உன்னோட சரணடைவாங்க, உன்னோட வழியை வந்து பேசுவாங்க. அந்த அளவுக்கு இந்த மதிப்பு ஒரு மதிப்பு இருக்குது. இதோட இன்னொரு ஸ்பெஷலான ஒரு மதிப்பு இருக்குது. என்னென்னா இந்த பெண்கள் மாத தீட்டுன்னு ஒன்று சொல்லுவாங்க.
அதுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரையும் அது மருந்தே கிடையாது. மெடிக்கலில் போகிறாங்க, மாத்திரை வாங்கிக்கிறாங்க. ஆனால் இந்த மல்லிப்பூ காய வச்சு இதை பொடி பண்ணி இதை 4 தினமும் அருந்தி வந்தோம்னா அந்த ஒரு வலியே இல்லாமல் போயிடும். அப்படி ஒரு மருந்தாகவும் பயன்படுத்தலாம், மகிமையாகவும் பயன்படுத்தலாம். இந்த மல்லிப்பூவை கடவுளுக்கும் பயன்படுத்தலாம். இந்த மல்லிப்பூவோட தரத்தை நம்ம பேசுறது இன்றைக்கி ஒரு நாள் போதாதுமா, காலம் ஃபுல்லாக பேசலாம் இந்த மல்லிப்பூவோட மகிமையை. ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கீங்க சார் மல்லிப்பூ பற்றி. சார் பஞ்சமுகம் பஞ்சதீபம்னு சொல்கிறாங்க இல்லையா, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க சார். பஞ்சமுகத்தில் பஞ்ச தீபம்ன்றது ரொம்ப முக்கியமான விஷயமா. அந்த பஞ்ச தீபத்துக்கு நான் பயன்படுத்தும் எண்ணெய் என்னென்னு தெரியுமா? நல்லெண்ணெய். நல்லெண்ணெய் வந்து நம்ம சரீரத்தில் இருக்கிற உள்ள நோய் எல்லாத்தையும் அப்படியே மொத்தமாக கிளியர் பண்ணிடுவோம். நல்லெண்ணெய் என்ன சனிக்கிழமை கூட நல்லெண்ணெய் தலையில் தேய்ச்சி குளிப்போம் தெரியும். அதுமாதிரி தேங்காய் எண்ணெய் நம்ம இருக்கிற கடை எல்லாத்தையும் தீர்த்து விடும். அடுத்து இழுப்பெண்ணெய். அந்த இழுப்பெண்ணெய் பவர் என்னென்னா அமாவாசை உள்ள அண்டவே வராது. அந்த இழுப்பெண்ணெய் நீ வீட்டில் ஊற்றி விளக்கேற்றினா தெய்வ சக்தி பரிபூர்ணமாக இருக்கும் இழுப்பெண்ணெய். அடுத்து வேப்ப எண்ணெய், அதுக்கடுத்து கடுகெண்ணெய். இது மாதிரி 5 வகை எண்ணெய் இருக்குது. இந்த 5 வகை எண்ணெய் தான் பஞ்ச எண்ணெய்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் சங்கடஹர சதுர்த்தின்னு ஒன்று இருக்குமா, அதை பற்றி உங்களுக்கு தெரியுமா? சங்கடஹர சதுர்த்தினா அதில் மீனிங்கே வந்து சங்கடஹர சதுர்த்தி. சங்கடங்களை ஹரனா அறுப்பவன் சதுர்த்தி. இது மாதத்தோட இதுக்கு தனியாக விரதம் ஒன்று இருக்குமா. அன்றைய தினம் வந்து நம்ம உணவின்றி அன்றைக்கி விரதம் இருந்து நம்ம ஈவினிங் டைமில் அந்த விநாயகரை போயிட்டு மனசார வழிபட்டோம்னா நம்மளுக்கு எல்லா கஷ்டமும் சங்கடத்தில் அன்றைய தினம் அறுப்பார். அதுதான் சங்கடகர சதுர்த்தின்றது. இந்த சங்கடகர சதுர்த்தியை மாதந்தோறும் வரும். இதை நீங்கள் தவறாக வழிபடணும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம செங்கல்பட்டு பக்கத்தில் அச்சிறுப்பாக்கிற ஊர் இருக்குமா. அந்த அச்சிறுப்பாக்கிற ஊரோட வரலாறு கேட்டிங்கன்னா அசந்து போயிருவீங்க. கடவுளுக்கெல்லாம் ஆதி கடவுள் மகாவிஷ்ணு மகா சிவன்றாங்க. அவர்களுக்கெல்லாம் மூத்த கடவுள் ஆதி கடவுள் விநாயகர் பெருமான். அது என்ன ஒரு வரலாறுன்னா, சிவபெருமான் வந்து அசுரனை அழிக்கிறதுக்காக ரதத்தை ஏறி போர் புரிய தயாராகிறார். அவருக்கு தேர் ஓட்டிய மகாவிஷ்ணு இருக்கிறார். ஏனைய தேவர்களெல்லாம் எல்லாரும் சூழ்ந்துட்டாங்க. தேரை வந்து ஓட்டுறதுக்கு மகாவிஷ்ணு தேர் ஓட்டுறாரு. சிவபெருமான் அந்த அரியணையில் உட்காந்துட்டு மகாவிஷ்ணு தேர் ஓட்டுறாரு. தேர் வந்து போகல. அசுரனை இழுத்து போராடக்கூடிய அந்த தேர் வந்து மூவ் ஆகலை. என்ன காரணம்? ரொம்ப நேரம் போராடுறாங்க. மகாவிஷ்ணு போராடுறாரு, தேர் நகர மாட்டேங்குது. ஏனைய சிப்பாய்களும் போர் தளபதிகளும் தேவர்களும் தேரை தள்ளுறாங்க, மூவ் ஆகலை, தேர் போகல. அது என்ன காரணம்னா, நான் தான் முழுமுத கடவுள், என்னை வணங்காமல் நீ எப்படி ஆனானப்பட்ட மகா சிவனாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனானப்பட்ட மகா விஷ்ணுவாக இருந்தாலும் பரவாயில்ல, என்னை வழிபடாமல் நீ போர் புரிய போகிறன்னு பார்த்துற சொல்லிட்டு விநாயகர் பெருமான் அந்த தேரோட சக்கரத்தை முறிச்சிட்டார். இன்றைய அளவிலும் இன்னமும் செங்கல்பட்டில் அந்த தேர் இன்னமும் அப்படியே இருக்குது. நீங்கள் போனால் பார்க்கலாம். அந்த தேரோட சக்கரம் தான் அச்சிறுப்பாக்கம். அதாவது அச்சு முறிஞ்சு விழுந்த இடம் அது. இன்றைக்கும் அந்த ஊர் பேர் அச்சிறுப்பாக்கம். இன்றைக்கும் அந்த தேர் அங்கே இருக்குது. இது வந்து தமிழில் மிகவும் பிரசித்தி பெற்ற கோவில் இது, அந்த அச்சிறுப்பாக்கன்ற ஊரில். ஆனாப்பட்ட மகாவிஷ்ணு மகா சிவனே வந்து வழிபடாமல் போயிட்டாங்க விநாயகர் பெருமானை. அதனால் இந்த பிரச்சனை உருவாயிருச்சு. ஆனாப்பட்ட கடவுளுக்கே அந்த நிலைமைனா நம்ம சாதாரண மனிதர். அப்போ எந்த அளவுக்கு முழுமுத கடவுளை நான் வழிபடணும் தெரிஞ்சது இல்லையா? இதன் மூலியமாக நம்ம தெரிஞ்சுக்கணும். இவ்வளோ சொன்னீங்க, அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எனக்கு தெரியாததெல்லாம் நீங்கள் சொன்னீங்க. இப்போ கடைசியாக பிள்ளையாரை பற்றி இன்னும் சிறப்பாக ஏதாவது சொல்லுங்கள் சார். சொல்கிறோம்மா. இப்போ நம்ம விநாயகரை வழிபட்டோம்னு வச்சுக்கோங்க, நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா சகல சௌகரியம் கிடைக்கும், சகல ஐஸ்வர்யம் கிடைக்கும், லக்ஷ்மி கடாட்சம் அப்படி நம்ம வீடை தேடி வரும். அந்த ஒரு சிறப்பு விநாயகர் வழிபடும்போது கிடைக்கும். இதை தாண்டி இந்த பிள்ளையார் சுழி சொல்கிறாங்களே, அதை பற்றி உங்களுக்கு எதாவது தெரியுமா? ஆனால் நம்ம விநாயகர் பெருமானே தன்னோட தாய்க்கு வளம் வந்து தான் அந்த ஞானப்படத்தை பெற்றார். அதோட வரலாறு என்னென்னா, அந்த பிள்ளையார் சுழி உள்ள அடக்கம். அது அந்த பிள்ளையார் சுழி வந்து சிவனும் சக்தியும் சேர்ந்து அது கீழே தான் நானும் இருக்கிறேன் அப்படின்னு விநாயகர் பெருமான் சாதாரணப்பட்ட மனிதருக்கு உணர்த்துற இது விஷயமா. இதனால் அனைத்து மனிதர்களும் தன்னோட தாயத்தை முதல்ல மதிக்க கற்றுங்க. அவங்க நல்ல வழியாக அவங்களுக்கு மரியாதை கொடுங்க. சமூகத்தில் அவங்களும் ஒரு அந்தஸ்தை கொடுத்து அவங்களுக்கு மேலோக்கி தூக்கி விடுங்க. இதை விட்டுட்டு தேவையில்லாமல் இந்த அநாத ஆசிரமன்றது, முதியோர்களை கேவலப்படுத்துறது, ரோட்டில் அங்கே விடுறது, இது மாதிரி அவதூறான செய்யாதீங்க. ஏன்னா இதன் மூலம் நம்ம தெரிகிறது விநாயகர் பெருமானே தாய் தந்தை முக்கியம். அவர் தான் வந்து நம்மளை வழிகாட்டு முதல் கடவுள். அவரே நம்மளுக்கு இந்த விஷயம் சொல்லி கொடுத்துருக்கும்போது நம்ம சாதாரண மனிதர், அப்போ எலும்பு கூடுது. இந்த சரீரத்தில் ஒன்றுமே கிடையாது. இது தேவையில்லாமல் இந்த நரம்பு சதை இதை வச்சு நம்ம ஒன்றும் பண்ணவும் போகிறதில்லை.
இந்த கடைசி காலத்தில் தாய் தந்தை நம்மளை எப்படி பெற்று தாளாட்டி சீராட்டி பேணி காத்து நம்மளை வளர்த்தாங்களோ அவங்க நன்றி கடனா நம்மளால் முடிஞ்சது அவங்களுக்கு கடைசி வரையும் அவங்க யார்கிட்டையும் கையேந்தாமல் எந்த ஒரு ஆசிரத்தையும் சேர்க்காம அவங்க கூட மரியாதை கொடுத்து அவங்க நல்லா செம்மையாக சீரும் சிவமாக வாழ வைங்க. இது நான் சொல்லலைங்க, ஆனால் நம்மளோட விநாயகர் பெருமானே நம்ம சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காரு. இதை தயவு செஞ்சு எல்லாரும் இதை இந்த பிள்ளையார் சுழி அந்த ஒரு எழுத்து மூலமாகவே நம்மளுக்கு உறக்க சொல்லியிருக்காரு. இந்த விஷயத்த தயவு செஞ்சு எல்லாரும் இதை ஃபாலோ பண்ணுங்க. இந்த விஷயத்த எல்லாரும் கடைப்பிடிங்க. செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் அது ஒரு கோலாகலமாக கொண்டாடுறாங்க, திருவிழா மாதிரி கொண்டாடுறாங்க. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் மிக சிறப்பாக கொண்டாடுறாங்க. இது ரொம்ப நல்லா வரவேற்கத்தக்க விஷயம்தான். இப்போ பிள்ளையாருன்னு சொல்றீங்களே சார், பிள்ளையாருக்கு வேற ஏதாவது பேர் இருக்கா? பிள்ளையாருக்கு பிள்ளையாரு, கணபதி, விநாயகர் எல்லாமே ஒரே பேர் தான்மா. அப்போ மோட்சம்னா என்னன்னு தெரியுமா சார்? மோட்சம் தான்மா விநாயகர், மோட்சம் தான்மா பிள்ளையாரு. மோட்சத்தை நம்ம பார்க்க முடியாது. மோட்சம்தான் விநாயகர், மோட்சம்தான் பிள்ளையார், மோட்சம்தான் கணபதி. இது மாதிரி விநாயகர் பல பேர்கள் கொண்டது. எல்லா பேரும் சேர்ந்த ஒரே விஷயம் தான் மோட்சம். அப்படியா சார்? ஓகே. நேரத்தில் விநாயகரை பற்றி பேசுறதுக்கு என்னை அழைத்த ஏவிஎம் ஜெயராமன் டிவி நிகழ்ச்சியில் அருமையான வேலையில் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு முழுமுது கடவுள் விநாயகரை பற்றி பேசுறதுக்காக நடிகரான என்னை அழைத்த திரு இயக்குனர் பன்னீர்செல்வம் அவர்களுக்கும் இந்த ஏவிஎம் ஜெயராமன் டிவி இந்த சேனல் நிர்வாகத்திற்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப சூப்பர் சார், ரொம்ப அருமையாக பேசுனீங்க. எனக்கு தெரியாத இந்த பிள்ளையார் பற்றி எனக்கு கொஞ்சம் தான் தெரியும். ஆனால் இந்த பிள்ளையார் சொல்லியிலேருந்து எல்லாமே இப்படி பண்ணணும், இப்படி இருக்குது, எல்லா விஷயமும் எனக்கு சொல்லி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். இந்த வேலையில் நான் சொல்ல வந்த விஷயம் என்ன தெரியுமா? அப்பா அம்மா பார்த்துக்கணுன்றத விஷயம் சொல்ல விஷயம். நீங்கள் அப்பா அம்மா பார்த்துப்பியா? ஐயோ சார், நீங்கள் சொல்லிட்டு இவ்வளோ சொல்லி புரிஞ்சுட்டு அப்புறம் எங்கள் அப்பா அம்மாவை நான் எப்பவுமே விட மாட்டேன் சார். எப்பவுமே நல்லா பார்த்துப்பேன். ஓகேம்மா, நன்றி. ரொம்ப நன்றி. MSV ஹாட் பப்ஸ் அண்ட் சிப்ஸ் பேக்கரி அண்ட் ஸ்வீட்ஸ். அட என்ன சுவை! உங்கள் நாவரியும் சுவைக்கு வாங்க MSV ஹாட் பப்ஸ் அண்ட் சிப்ஸ். பப்ஸ், பர்ஜர், சாண்ட்விச், கேக், பிஸ்கட்ஸ், ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் மற்றும் விசேஷ நாளான எக்ஸ்மாஸ் கேக், பர்த்டே கேக், மேரேஜ் கேக் ஆர்டரின் பேரில் சப்ளை செய்யப்படும். 1/18 மாங்காடு மெயின் ரோட், மொகலிவாக்கம், சென்னை 125. 39/81 குன்றத்தூர் மெயின் ரோட், விக்னேஸ்வரா நகர், சென்னை 116. 5 குன்றத்தூர் மெயின் ரோட், ஸ்ரீ அம்பாள் நகர், மாங்காடு, சென்னை 122. செல் 9940430475 9940313689 9940447166 9566125562. உரிமையாளர் கௌரி. செல் 6381229939 7871194638. உங்கள் வீட்டை அலங்கரிக்க, அழகுபடுத்த எங்கள் சந்திரா பர்னிச்சர் வாங்க. உங்கள் அலுவலகம் பங்களாவை உயர்த்தி காட்ட எங்கள் சந்திரா பர்னிச்சர் வாங்க. வீட்டிற்கும் அலுவலகத்திற்கும் தேவையான அனைத்து பர்னிச்சர் வகைகளுக்கும் எங்கள் சந்திரா பர்னிச்சர் வாங்க. ஹாப்பியாக வாங்கிட்டு போங்க. 40 சுமங்கலி நகர், ரெட்டில்ஸ், மாதவரம் வைரோட், சென்னை 60. உரிமையாளர் டி சந்திரகுமார். செல் 7010716277.